வெல்கம் பேக் டு ஹிட்ஜர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பால் ஆஃப்டர் தி ஃபியூச்சர் சாப்டர் 7 தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்க்கு லிங்க் தரேன், மறக்காம செக் பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்க. அப்படியே இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை இந்த லைக் மூலியமாக பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் ஓப்பனிங் சைன்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போன சாப்டரோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோட்டாங்ஸ் சூப்பர் சைன் 4 மாதிரி அப்புறம் நம்ம ஊபோட உதவியால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீமன் கிங்கை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ட்ரைனிங்கை தொடர்ந்து எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஏன்னா இந்த ஈவில் ட்ராங்க்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா வருதில்ல. ஸோ அதனால் நம்ம கோட்டாங்ஸ் அவங்களுடைய அந்த ட்ரைனிங்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க, அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம ஊப்பும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே நம்ம ஊப்போட தாட்டில் அந்த மிஸ்ட்ரியான பவர் சடனாக நம்ம ஊப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துச்சுல போன சாப்டரில், அதை தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஹிடன் பவர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும் போல இருக்குது. ஸோ அன்னோன் பவர் அதை வந்து நம்ம இந்த ட்ரைனிங் மூலிமா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஆகணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இந்த பக்கம் நம்ம காயோட உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோஹனுக்கு இந்த வால் பார்த்தீங்கன்னா முளைச்சுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வெஜிடாக்கு அண்ட் நம்ம கோஹனுக்கு இந்த வால் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது நம்ம இந்த சூப்பர் சீன் 4 மார்க்கான அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம காய் பார்த்தீங்கன்னா சொல்ல, பட் நம்ம வெஜிடா தான் நிறைய வாட்டி இந்த சூப்பர் சீன் 4 பார்த்தீங்கன்னா மாறிக்க அப்படி இல்லை. அதனால் அந்த ட்ரிக் ஏன்ட்டு எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இந்த சூப்பர் சைன் 4 மாறுதல ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு ஸோ டக்குன்னு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சைன் 4 டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாறிடாரு. ஸோ நிறைய சமயத்தில் நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா ஓகே நீ மாறிட்டு அப்புறம் கோகன் பார்த்தீங்கன்னா மாருக்கு இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுக்கட்டும் இந்த சூப்பர் சைன் 4 மாருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீ இந்த எமோஷனல் கண்ட்ரோல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுப்பியோம் அப்படின்ட்டு ஸோ நம்ம ஓல்டு கை நம்ம வெஜிடா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல, இது எமோஷனல் கண்ட்ரோலா என்னடா சொல்கிற அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வெஜிடா மேலே சின்னதாக ஒரு ஸ்பெல் பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்பெல்லை கேஸ் பண்ணும்போது மற்ற எந்த ஸ்பெல்லும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஸ்பெல்லை கேஸ் பண்ணும்போது இந்த வெஜிடாவோட அந்த ரேஜ் அப்புறம் அந்த பழிவாங்கிற உணவு அந்த கொலவெறி எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெகர் ஆகும். ஸோ அப்படி ட்ரெகர் ஆகும்போது இந்த சூப்பர் சைன் 5 டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாற முடியும். பட் அந்த எமோஷன் தான் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான், ஐ மீன் இப்போ ட்ரிகர் ஆகக்கூடிய அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஸோ வெஜிடாவில் இந்த சூப்பர் சைன் 5 அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மாற முடியும் அப்படின்ட்டு ஸோ நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உண்மையை சொல்ல போனால் இந்த ஸ்பெல் பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப ஆபத்தானதா. ஆக்சுவலாக இது வந்து யூஸ் பண்ணுறவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்து, அண்ட் அவன் மேலே பயன்படுத்துகிறாங்களே லைக் நம்ம வெஜிடா மேலே பயன்படுத்துகிறாங்களே ஸோ வெஜிடாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆபத்து, அதே மாதிரி நம்ம ஓல்டு கைக்கும் பார்த்தீங்கன்னா ஆபத்து. ஸோ லைஃப் ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு ஸ்பெல்லை நம்ம மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதா அப்படின்ட்டு ஸோ நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா சொல்ல, நம்ம வெஜிடா நீ யார் பே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா கெத்தாக சொல்ல. அந்த சமயத்தில் இந்த இடத்துல நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது இது சக்ஸஸ் ஆகலாம் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா ஆகலாம் இந்த சூப்பர் சைன் 5 டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதனால் இதை நல்லா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா சொல்ல, இந்த இடத்துல நம்ம கோகனுக்கு கடுப்பாகுது. பட் இருந்தாலும் நம்ம காய் பார்த்தீங்கன்னா இல்லை நான் கால்குலேஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கேன், நான் நம்புகிறேன் இந்த ஒரு மெத்தடு கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு உதவி செய்யன்ட்டு. அதனால் நம்ம ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம், தோற்று போக வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்ம காய் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க. அந்த சமயத்தில் ஸோ நான் வெஜிடேக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன், நீ அதுக்குள்ளே இந்த சூப்பர் சைன் 4 டிரான்ஸ்மிஷனாக இருக்குது நீயாவே பார்த்தீங்கன்னா ஒரு வழியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடி, அதுக்குள்ளே நான் உனக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடாக்கு இந்த ட்ரைனிங் ஐ மீன் அந்த ஸ்பெல் பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆக்சுவலாக இந்த டிவன் அவேக்கிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வே அப்படின்ட்டு ஸோ ஒரு புதுவிதமான இந்த ஸ்பெல்லை நம்ம வெஜிடா மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணேன். ஸோ வெஜிடா அந்த ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிற அப்படி. ஸோ வெஜிடாக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு கட்டத்தில் சிரிக்கிற அப்படி, ஒரு கட்டத்தில் அழுகிற அப்படி, அண்ட் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோவம் பார்த்தீங்கன்னா படுற அப்படி. ஸோ வெஜிடாவோட அந்த எல்லா உணர்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட இந்த இடத்துல நம்ம கோகனுக்கு என்ன நடக்குதுன்னே பார்த்தீங்கன்னா புரியல. என்னடா சரணா சிரிக்கிறா, சரணா கோவப்படுறா, அழுகிறா அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த ஸ்பெல் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம காய்கிட்ட ஐ மீன் நம்ம சுப்ரீம் காய்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஸோ நம்ம காயும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கயூஷன் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இதை பற்றி நம்ம கயூஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்த கிரேட் கயூஷன் பார்த்தீங்கன்னா இருக்கார்ல லார்ட் ஆஃப் லார்ட், அவர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிலிட்டி, ஐ மீன் இந்த கயூஷன்ஸ்க்கு இந்த டிஃப்ரெண்ட்டான எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ இந்த காம்பனன்ட் டைப்பு, இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அண்ட் நிறைய விதமான எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை கூட சேர்ந்த ஒரு எபிலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனை மேனிப்புலேட் பண்ணுறது. ஐ மீன் உயிர் இருக்கக்கூடிய எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி ஸோ அவங்களால இந்த எமோஷனை பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அந்த ஒரு எபிலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த ஸ்பெல்லோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியல. பட் இந்த ஒரு ஸ்பெல்லை ஒரு குறிப்பிட்ட பர்சன் மேலே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் போது அவனுடைய எல்லா உணர்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பார்த்தீங்கன்னா பண்ணிவிடும். லைக் இந்த கோபம், அப்புறம் இந்த சேட்னஸ், ஹாப்பினஸ்ன்ட்டு ஸோ எல்லா உணர்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா இதை
ட்ரிகர் பார்த்தீங்கன்னா பண்ணி விடு அப்படின்ட்டு நம்ம கைஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் எது எப்படியோ இந்த ஸ்பெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. ஆக்சுவலாக இது பிரைனுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. அதையே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணிவிடும். ஆக்சுவலாக அந்த பர்சனுக்கு டேமேஜ் பண்ணல அண்ட் அந்த பயன்படுத்துகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஆகலாம். அதனால தான் எங்கிட்ட இந்த ஒரு ஸ்பெல்லை நீ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிக்கோங்க. நானும் ஒரு கைஷன் தானே, என்னாலேயும் இந்த ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பட் அவங்க சொல்லிக்கோங்க என்ன பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு. சரி நம்ம கைஷன் பண்ண சொல்ல அப்போ தான் நம்ம கோஹானுக்கு பார்த்தீங்கன்னா புரிய வருது. ஆக்சுவலாக நம்ம ஓல்டு கை எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம கோஹனுக்கு பார்த்தீங்கன்னா புரிய வருது. பட் அந்தளவுக்கு ஆபத்தானதை எதுக்காக பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம கோஹன் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது நம்ம சுப்ரீம் கை தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வேர்ல்டு கை பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சைன் 5 டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா அடைய பார்த்தீங்கன்னா முடியும்ட்டு அவர் நம்புறாரு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவருடைய அந்த ஓன் எமோஷன்ஸ் அந்த ஓன்ஸ் பவர் மூலியமாக பார்த்தீங்கன்னா இதை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா சர்பஸ் பண்ணி இந்த சூப்பர் சைன் 5 டிரான்ஸ்மிஷனை நம்ம எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா அடைய வைக்கணும் அப்படின்ட்டு ஸோ கஷ்டப்பட்டு ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரால் பார்த்தீங்கன்னா முடியும்ட்டு எனக்கு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம சுப்ரீம் கை பார்த்தீங்கன்னா சொல்ல அதே சமயத்தில் நம்ம கோஹோன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாரு. ஸோ அதே சமயத்தில் இந்த எமோஷனல் கண்ட்ரோல் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு, அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அந்த ஸ்பெல்லை காசு பண்ணதால நான் வெச்சிடாக்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அழுகிறா அப்படி இன்னொரு பக்கம் சிரிக்கிறா அப்படி. ஸோ என்ன பண்ணிட்டு வெச்சிடாக்கு தெரியல, அதை எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணா பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோஹன் பண்ணோம் சரி நம்மளும் இதே மாதிரி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது, நம்மளும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணால் பண்ணலாம் இந்த சூப்பர் சைன் 4 டிரான்ஸ்மிஷன் மாறிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கோஹன் ஒரு பக்கம் ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம வெஜிடா அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இடத்துல இந்த இடத்தோட அந்த டிராகன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிராக் பார்த்தீங்கன்னா விட ஆரம்பிக்குது. ஸோ அந்த கிராக் விட்டதால அதோட கீ பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம டெண்டே பார்த்தீங்கன்னா சென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஸோ அந்த கீ ரொம்ப ஆபத்தானது அப்படின்ட்டு நம்ம டெண்டே அங்கே போய் பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக அந்த டிராகன் பால்லேருந்து போஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீல் பார்த்தீங்கன்னா உடைய ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டு நம்ம டெண்டே ஒரு பக்கம் யோசிக்கும் போது கரெக்டாக மிஸ்டர் போப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. என்ன நடக்குது சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பார்த்தீங்கன்னா பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ மிஸ்டர் போப்போ பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஆக்சுவலாக நம்ம டெண்டே இது முக்கியமான விஷயம், இது கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லி ஆகணும், ஐ மீன் கோகான் அது மற்றவங்ககிட்ட இதை பற்றி சொல்லி ஆகணும்ட்டு. ஸோ நம்ம டெண்டே பண்ண முடிவெடுக்க அந்த சமயத்தில் நம்ம சுப்ரீம் காயோட உலகத்தில் ஸோ நம்ம வெச்சிடாவோட அந்த எமோஷனல் கண்ட்ரோல் ட்ரைனிங் இன்னும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காருல, அது அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் நம்ம வெச்சிடாவோட இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. அண்ட் இந்த இடத்துல நம்ம காய் கூட பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி ஐ மீன் நம்ம சுப்ரீம் காயோட பார்த்துட்டு பயங்கரம் இன்க்ரெடிபிளான ஒரு பவராக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு நாள் அவருக்கு அவரால் இதை செய்ய முடியுது, இந்த ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம காய்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு காய் பார்த்து பயங்கர ஷாக்கிங்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த சூப்பர் சைன் 4 மார்க்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கா அப்படி பவுஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்கா அப்படி. பட் இன்னும் பண்ண முடியல. அண்ட் இந்த இடத்துல ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அந்த யோசிச்சு பார்க்குற அப்படிங்க ஐ மீன் நம்ம வெஜிடாவோட அந்த எலியூஷனில் ஒன்லி ஒன் நம்ம கேட்கறட்டோட அந்த தாட்ஸ் மட்டும் தான் வருது. ஸோ கோகு ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா சர்பாஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறா அப்படி இல்லை இந்த சூப்பர் சைன் 2 சூப்பர் சைன் 3 சூப்பர் சைன் 4ன்ட்டு ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வெஜிடாவை நம்ம கோகு தான் பார்த்தீங்கன்னா சர்பாஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அதனால நம்ம வெஜிடாக்கு நம்ம கோகு மேலே எந்த அளவுக்கு கடுப்பு இருக்குன்ட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்குது. ஸோ வெஜிடாக்கு பயங்கரமான ஒரு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த எமோஷனை பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிற அப்படி. ஸோ அப்படி ஆகும்போது நம்ம காயோட அந்த ஒரு ஸ்பெல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை. நம்ம காயோட ஸ்பெல்லையே பார்த்தீங்கன்னா தாண்டி நம்ம வெஜிடாவோட அந்த எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக அந்த இடத்துல எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோகான் சுப்ரீம் காய் அந்த ஓல்டு காயால் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கப்படுறாரு நம்ம வெஜிடாவோட அந்த ஒரு பவர் வெளிப்பாட்டால். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வெஜிடாவோட பவர் தாறுமாறாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வெஜிடா ஃபைனலாக இந்த சூப்பர் சைன் 5 அப்படிங்கிற இந்த டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா ஆடிய ஸோ அந்த ஒரு கீயை இந்த பக்கம் நம்ம இடத்துல நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸ் ஊப் அண்ட் டெண்டேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சு ஆக்சுவலி இது நம்மளுடைய அப்பாவோட கீ தான் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. ஸோ அதே சமயத்தில் நம்ம ஊப்பு கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த காயோட உலகத்தில் எடுத்த வரைக்கும் வெஜிடாவோட கீ வெளிப்படுதுன்னா ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பவராக பார்த்தீங்கன்னா வெளிப்படுதுன்னா அப்போது பவர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஊபாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்க. ஸோ நம்ம கோட்டனால நம்ப முடியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சைன் 5 அந்த உண்மையான பவர் அப்படின்ட்டு நம்ம கோட்டன் ஒரு பக்கம் யோசிக்க அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வச்சுட்டா இந்த சூப்பர் சைன் 5 டிரான்ஸ்மிஷனை அடைஞ்சிட்டா அப்படி. ஸோ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த கீ வேறு லெவலில் இருக்குன்ட்டு வாயை புழக்க நம்ம காய் பரவாயில்ல வச்சுட்டா சாதிச்சிட்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம சுப்ரீம் காய் ஒரு பக்கம் பாராட்ட அதே சமயத்தில் இந்த இடத்துல ஸோ வச்சுட்டா திரும்ப இந்த பழைய டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறா அப்படி. அண்ட் இந்த இடத்துல நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இதை என்னால் நம்பவே பார்த்தீங்கன்னா முடியல, உங்களுடைய கீ தாறுமாறாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இவ்வளோ சீக்கிரமாக உங்களால் அந்த சூப்பர் சைன் 5 டிரான்ஸ்மிஷனை அட்டை பண்ண முடியும்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா நம்பலை, செம்ம நீங்கள் அப்படின்ட்டு. சரி நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா பாராட்ட அதே சமயத்தில் என்னால் முடியும்ட்டு எனக்கு தெரியும், சரி நீ என்ன பண்ண அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது சரி நம்ம கோகான்
கோகன் தான் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல, இன்னும் இந்த சூப்பர் சைன் 4ஆகவே பார்த்தீங்கன்னா மாற முடியல, நான் ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கேன், பட் என்னால் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சைன் 4ஆக பார்த்தீங்கன்னா மாற முடியல அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ஸோ வெஜிடா தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குற அப்படி ஆக்சுவலாக அந்த ஐஸோட அந்த பேட்டில் நீ எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாரு. ஸோ என்னுடைய அந்த வால் இருக்குல்ல, அந்த டைல் இருக்குல்ல, அந்த டைலில் இந்த கீ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா ஆகுதுன்ட்டு சின்னதாக ஒரு கற்பனையாக பார்த்தீங்கன்னா நீ நினச்சிப்பார். அதுக்கப்புறம் உன்னால் கண்டிப்பாக இந்த சூப்பர் சைன் 4 இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம கோகன் என்னுடைய டைலா நான் அதை பற்றி யோசிக்கவே பார்த்தீங்கன்னா கிடையாது, சரி நான் ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த சமயத்தில் இந்த பக்கம் இடத்துலேருந்து நம்ம டெண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஆக்சுவலாக இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம ஓல்டு கை என்ன ஆச்சுடா அப்படின்ட்டு கேட்கும்போது ஆக்சுவலாக இந்த மாதிரி கோகுவோட லிமிட் பார்த்தீங்கன்னா முடிய போது, இதுக்கு மேலே அவரால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆகுது. ஆக்சுவலாக இந்த பாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகுவோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஹோல்ட் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருந்துச்சு. பட் இப்போ அந்த நெகட்டிவோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால ஸோ நம்ம கோகுவோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. நம்ம கோகுவையும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்குது. அதனால் நம்ம கோகுவால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 நாளுக்கு அப்புறம் நம்ம கோகுவால் அதை தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம கோகுவை பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சுக்கும். ஸோ கோகு பார்த்தீங்கன்னா இந்த டேக் ஓவர் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, கோகுவை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. அதேமாதிரி அந்த ஈவில் ட்ராங்ஸி பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவும் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது அப்படின்ட்டு ஸோ நம்ம டெண்டே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த பிரச்சனையோட அந்த இது என்னன்ட்டு இப்போ தான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா புரிய வருது. நம்ம வேர்ல்டு கை தான் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பிரச்சனை கோகன், நீ உடனடியாக அந்த சூப்பர் சைன் 5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட்டைன் பண்ணி அதை மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ணணும், அது 3 நாளில் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே இந்த சூப்பர் சைன் 5 மாறுக்க முன்னாடி கண்டிப்பாக நீ இந்த சூப்பர் சைன் 4 பார்த்தீங்கன்னா மாறிக்கணும், அப்போ தான் என்னுடைய ஸ்பெல்லில் உன் மேலே பார்த்தீங்கன்னா கேஷ் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ நீ சூப்பர் சைன் 4 மாறினா மட்டும்தான் சூப்பர் சைன் 5 அடைய முடியும் அப்படின்ட்டு சரி நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா சொல்ல நானும் பார்த்தீங்கன்னா ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படின்ட்டு சரி நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். அப்படி ஆக்சுவலாக நம்ம வெஜிடா சொன்ன மாதிரி ஸோ வால்லேருந்து இந்த கீ பார்த்தீங்கன்னா கேதர் பார்த்தீங்கன்னா பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஸோ அதுலேருந்து உன்னுடைய பூஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்து அப்படின்ட்டு வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்லிப்பார்ல, ஒரு கற்பனையாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ண அப்படின்னு சொல்லிப்பார்ல. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம கோகனால் இந்த சூப்பர் சைன் 4 டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா அட்டைன் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுது. அதே சமயத்தில் நம்ம காய் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நீ அடைஞ்சிட்டே, அதுக்கப்புறம் இமீடியட்டாக அடுத்த ரவுண்டை நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ சொல்லிட்டு நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்பெல்லை நம்ம கோகன் மேலே பார்த்தீங்கன்னா கேஷ் பார்த்தீங்கன்னா பண்ணேன். நம்ம கோகனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வெஜிடாக்கு எப்படி நினச்சோ ஐ மீன் அந்த சேட்னஸ் அந்த ஆங்கிரி அந்த ரேஜ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா மாறினா அப்படி இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்படி. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த ஈவில் ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த சீலை பிரேக் பண்ணி வெளிவரக்காக இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. ஐ மீன் இடத்துல நம்ம கோட்டன் ட்ரங்க்ஸால் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அண்ட் இந்த இடத்துல நம்ம காயோட உலகத்தில் ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகனால இந்த சூப்பர் சைன் 5 இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா அடைமுறையில் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம கோகனால் பார்த்தீங்கன்னா முடியல அப்படின்ட்டு நம்ம ஓல்டு கை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வருத்தமாக சொல்லிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலப்படாத ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனால் பார்த்தீங்கன்னா அடைய முடியும். இப்போ தான் இந்த பவர்ஃபுல்லான ஒரு சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவன் பிரேக் பண்ண ஆயிருக்கா, அதனால் கண்டிப்பாக அவனால் உடனடியாக பார்த்தீங்கன்னா மாற முடியும், நீ ஒன்றும் பெருசாக ஒபே பார்த்தீங்கன்னா பண்ணிக்காது அப்படின்ட்டு ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல அப்போ தான் நம்ம பேனோட அந்த இறப்பு இருக்குல்ல, அந்த இறப்பு வந்து நம்ம கோகனுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஞாபகத்துக்கு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது நம்ம கோகன் எமோஷனலாக திரும்ப பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக ஆரம்பிக்கிற அப்படி பிரேக் ஆகும்போது அந்த ஒரு பவர் நம்ம கோகனுக்கு ட்ரிகர் பார்த்தீங்கன்னா ஆகுது. ட்ரிகர் ஆறுனே நம்ம கோகன் ஆட்டோமேட்டிக்காக இந்த சூப்பர் சைன் 5 டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அடைஞ்சிடும் அப்படி. அண்டு நம்ம வெஜிடா அண்ட் கோகன் 2 பேருமே இந்த சூப்பர் சைன் 5க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு ஸோ எல்லாம் பண்ணக்கப்புறம் அந்த ஃபைனலாக நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டெண்டே ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. ஆக்சுவலாக அந்த 7 டிராகன் பாலை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. அண்ட் ஃபைனலாக நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா இந்த ஷென்லான் ட்ராகனை பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாரு. ஸோ அப்படி வர வைக்கும் போது அந்த ட்ராகன் பால்லேருந்து அந்த ஈவில் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வெளிப்படும் போது அந்த ட்ராகன் வருது அண்ட் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக அண்ட் ஈவலாக பார்த்தீங்கன்னா வருது. ஸோ நம்ம கோகன் வச்சுட்டா எல்லாருமே அந்த ஒரு ட்ராகனை பார்த்தீங்கன்னா பார்க்க ஸோ இந்த ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சாப்டர் எப்படி இருந்துச்சுட்டு உங்களை தாட்ஸாக கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.